அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் தொடர்ந்து 10ஆம் வகுப்பு பாடப்பகுதி கற்பவை கற்றபின் என்று சொல்லக்கூடிய வினாவும் விடையும் பார்த்துட்ருக்கோம். அடுத்தது நாம் பார்க்கக்கூடிய பகுதி துணைப்பாடம் பாய்ச்சல் என்று சொல்லக்கூடிய துணைப்பாடத்துக்குரிய வினாக்கள். அதில் முதல் வினாவாக, உங்கள் தெருக்களில் கண்டு மகிழ்ந்த பகல்வேட கலைஞர்களைப் போல வேடமிட்டு ஆடல் நிகழ்த்தி காட்டுக. இது வகுப்பறையில் நிகழ்த்தி காட்டக்கூடிய ஒரு செயல். அதில் மாணவர் ஒருவர் அனுமான் வேடத்தில் தன்னை நடித்து காட்டுகின்ற நிகழ்வை உங்களுக்கு இப்போ படமாக கொடுக்கின்றேன். அந்த படத்தை பாருங்கள். பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவன் தெருக்களில் தான் கண்டு மகிழ்ந்த ஒரு நிகழ்வை தானே அந்த அனுமான் வேடமிட்டு மக்களுக்கு காட்டுகின்ற ஒரு காட்சியைத்தான் உங்களுக்கு படமாக காட்டியிருக்கின்றேன். அதில் முதல் வினாவுக்குரிய விடை இதுதான். படத்தை மட்டும்தான் காட்ட சொல்லி வேடமிட்டு ஆடல் நிகழ்த்தி காட்டுக என்று சொல்லி அவன் அனுமாரை போல வேடமிட்டு ஆடுகின்ற நிகழ்வு தான் உங்களுக்கு இந்த பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கு. அது ஆடல் மட்டும் பார்த்தால் போதும். இந்த வினாவுக்கு அந்த ஆடல் காட்சிகளை மட்டும் வரைந்து எழுதலாம். அதாவது இந்த வினா கேட்டால் ஒரு கதாபாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அந்த அனுமான் வேடத்தில் இருக்கின்றதைப் போல வரைந்து ஒரு மாணவன் அனுமான் வேடத்தில் இருப்பதைப் போல நீங்கள் காட்ட வேண்டும். அடுத்தது இரண்டாவது வினாவாக இதில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், இரண்டாவது வினா, மேடை கலைஞர்கள் மேடை கலைஞர்களும் பகல்வேட கலைஞர்களும் எதிர்கொள்ளும் இடர்பாடுகள் குறித்து வகுப்பறையில் விவாதிக்க என்று சொல்லக்கூடியவனா. இதில் ஆசிரியர் மாணவர் விவாதிக்கின்ற அமைப்பில் சொல்லப்படுகின்ற இதற்குரிய பதிலாக கொடுக்கப்பட்டிருக்கு. பாருங்கள். முதல் ஆசிரியரும் மாணவர்களும் ஒவ்வொரு மாணவனாக தன்னுடைய கருத்தை சொல்லுகின்ற படம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த செய்தி இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆசிரியர் சொல்கிறாரு, மாணவர்களே, மேடை கலைஞர்கள் மேடை போட்டு நடிப்பவர்கள். கோவில் திருவிழாக்களில் ஏதாவது ஒரு பொது நிகழ்வுகளில் ஒப்பனை செய்து பல்வேறு கதாபாத்திரங்கள் ஏற்று நடிப்பவர்கள் மேடை கலைஞர்கள். அதில் மாணவன் கேட்கக்கூடிய செய்தி, அதாவது மேடை கலை ஏறி நடிப்பவர்கள் மேடை கலைஞர்கள். சரியா ஐயா? சரியாய் சொன்னாய் தம்பி. ஐயோ சாரி ஐயா, அப்போது சினிமா நடிகர்கள் எல்லாம் மேடை கலைஞர்களா? அதில் என்ன சந்தேகம்? அவர்களும் நவீன மேடை கலைஞர்கள்தான். ஐயா, மேடை கலைஞர்களுக்கு என்ன இடர்பாடுங்கிறது துன்பம். மாணவர்களே, நடிப்பு அப்படிங்கிறது மிகவும் கடினமானது. அதிலும் பல்வேறு ரசாயன கலவைகளை உடலில் பூசிக்கொண்டு நடிப்பது மிகவும் கடினம். அதே வேளையில் உரக்க பேசி நடிக்க வேண்டும். ஓய்வில்லாமல் தொடர்ந்து நடிக்க வேண்டும். ஏராளமான பொதுமக்கள் மத்தியில் நடிக்க வேண்டும். வசனங்களை மனப்பாடம் செய்ய வேண்டும். ரசிகர்களை தன் பக்கம் இழுக்கின்ற அளவு கடினமாக உழைக்க வேண்டும். எடுத்த கதாபாத்திரத்தில் நடைமுறை கதாபாத்திரமாக மாறி நடிக்க வேண்டும். குறிப்பாக பொதுமக்களின் பல்வேறு விமர்சனங்களுக்கு ஆளாக வேண்டும். இவ்வளவு இடர்பாடுகள் இருக்கா ஐயா? பாவம்தான் மேடை கலைஞர்கள். ஐயா, வேட கலைஞர்களுக்கு என்ன இடர்பாடு? மாணவர்களே, வேட கலைஞர்கள் தாங்கள் நினைத்த வேடத்தை தத்ரூபமாக ஒப்பனை செய்ய வேண்டும். ஐயா, வேட கலைஞன் தனது வேடத்தை காட்ட மேடை இருக்காதா? தெருவில்தான் என்று காட்ட வேண்டும். பொதுமக்கள் ஒரு சிலர் ஆங்காங்கே நின்று கொண்டு வேடத்தை கவனிப்பர். வேடை கலைஞர்களுக்கு ஊதியம் அதிகம் கிடையாது. ஊதியம்னா பணம். பல மணி நேரம் வேடத்தை அணிந்து கொண்டு இருப்பதால் உடல் நலத்திற்கு பெரும் கேடு விளையும்.
ஐயா, இந்த 2 கலைஞர்களில் யாருக்கு மதிப்பு அதிகம்? மாணவர்களே, மேடை கலைஞர்களுக்குத்தான் மதிப்பு அதிகம். ஐயா, நீங்கள் சொல்வதை பார்த்தால் மேடை கலைஞர்களை விட வேட கலைஞர் தான் அதிகமான இடர்பாடுகளை சந்திக்கிறாங்க. நன்றாக சொன்னாய். ஆம், இவ்விரு கலைஞரின் இடர்பாடுகள் அப்படின்னா துன்பங்கள் நீங்க நாம் என்ன செய்ய வேண்டும்? மாணவர்களே, 2 கலைஞர்களையுமே மனிதனாக மதிக்க வேண்டும். அவர்கள் சொல்லும் செய்திகளை காது கொடுத்து கேட்க வேண்டும். கலைஞர்களை நண்பன் என நினைக்க வேண்டும். கலையை வளர்க்க வேண்டும். மாணவர்கள் இனி நாங்களும் கலை வளர்க்கும் கலைஞர்களை மதிப்போம். நன்றி ஐயா, நன்றி என்று சொல்லக்கூடிய பகுதி இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பகுதியை பாருங்கள். நன்றி, வணக்கம்.